இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நெருக்கடியான சூழலில் எங்கே எங்கள் பங்கு என்று கேட்பது ஒரு நல்ல சகோதரனின் அடையாளமாக இருக்க முடியாது. இது தியாகம் அல்ல, கடமை என்று தெரிவித்துள்ள மக்கள் நீதி மய்யத்தின் நிறுவனரும் தலைவருமான அண்ணன் கமலஹாசனின் இந்த அதீத உணர்வு மிகவும் ஆழமான தொலைநோக்கு பார்வையுள்ள அரசியல் புரிதலின் வெளிப்பாடு என்றும், நட்புறவில் சிறு கீறலும் ஏற்படாமல் நனி நாகரிகத்தோடு தனது கையறு நிலையை தெளிவுபடுத்தியுள்ள பாங்கு அவரது அறிவு முதிர்ச்சியையும் அதியுச்ச பக்குவத்தையும் உறுதிப்படுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை மட்டுமே கருத்தில் கொண்டு துணிச்சலாக அவர் மேற்கொண்டுள்ள இந்த முடிவு அரசியல் வரலாற்றில் என்றென்றும் நிலை பெறக்கூடிய ஒன்று என்றும், அரசியல் ஆதாயத்திற்காகவோ தான் தோன்றித்தனமாகவோ உணர்ச்சி வயப்பட்டு தாறுமாறாக வெடித்து சிதறாமல் நாங்கள் போட்டியிட விரும்பவில்லை என்றும், திமுக தலைமையிலான கூட்டணியின் வெற்றிக்கு தீவிரமாக பணியாற்றுவோம் என்றும் அண்ணன் கமலஹாசன் எடுத்துள்ள இந்த நிலைப்பாடு காலத்தால் போற்றப்படும் அரசியல் கண்ணியம் என்றும், அவர் மீது மக்களிடையே நிலவும் அதி உயர் நன்மதிப்பு பன்மடங்கு பல்கி பெருகும் என்றும், மாண்பு நிறை அண்ணனுக்கு மனம் நிறைந்த பாராட்டுகள் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார்.